அரசன் ஒருவன் வேட்டையாடுவதற்காக காட்டிற்கு சென்றான். அப்போது பறவை ஒன்று இறக்கைகளை படபடவென்று அடித்தபடி கூவியது. பறவைகளின் மொழியறிந்த வீரனை அழைத்தான் அரசன். இந்த பறவை என்ன சொல்கிறது என்று கேட்டான். அரசே, அந்த பறவை நம்மை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை. உழவன் ஒருவன் புல் வெட்டுவதற்காக வருவான், அவன் பாம்பு கடித்து இறந்து விடுவான் என்று சொன்னது. அப்போது கையில் அரிவாளுடன் உழவன் ஒருவன் அந்த வழியாக சென்றான். பறவை சொன்னதில் பாதி நடந்துள்ளது, மீதியும் நடக்கிறதா என்று அறிய ஆவல் கொண்டான் அரசன். தன் வீரர்களுடன் அங்கேயே தங்கினான். மாலை நேரம் வந்தது. தலையில் புல்கட்டுடன் அந்த உழவன் திரும்ப வந்தான். இதை பார்த்த அரசன் குறி சொன்ன வீரனை அழைத்தான். இந்த உழவனை பாம்பு கடிக்க மறந்துவிட்டதா, அல்லது இவன் யமனை ஏமாற்றி விட்டானா? உன்னால் எனக்கு ஒரு நாள் வீணாயிற்று. சாவில் இருந்து இவன் எப்படி தப்பித்தான்? காரணம் சொல், இல்லையேல் உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது என்று கோபத்துடன் அரசர் கத்துகிறார். அரசே, பறவை சொன்ன மொழி இதுவரை தவறியதில்லை. இவன் உயிர் பிழைக்க ஏதோ காரணம் இருக்க வேண்டும். இவனை விசாரித்தால் உண்மை தெரியும் என்றான் அந்த வீரன். தலையில் புல்கட்டுடன் அவர்கள் அருகில் வந்தான் உழவன். அந்த புல்கட்டில் அரிவாள் ஒன்று செருகப்பட்டிருந்தது. உழவனே, புல்கட்டை கீழே போடு என்றான் அந்த வீரன். அவனும் புல்கட்டை கீழே போட்டான். புல்கட்டு விழுந்த வேகத்தில் அதை கட்டியிருந்த கயிறு அறுந்தது. உள்ளே இருந்த புற்கள் பரவலாக விழுந்தன. அதில் பாம்பு ஒன்று வெட்டப்பட்டு இறந்து கிடப்பது தெரிந்தது. இதை பார்த்து எல்லோரும் வியப்படைந்தனர். அந்த வீரன், அரசே, இந்த பாம்பு இவனை கொல்ல வந்திருக்கிறது, இது எப்படி இறந்தது என்று தெரியவில்லை என்றான். அந்த உழவனை பார்த்து அரசன், நீ புல்வெட்ட காட்டிற்குள் சென்றாய், அங்கே விந்தையான நிகழ்ச்சி ஏதாவது நடந்ததா என்று கேட்கிறார். அரசே, அப்படி எதுவும் நடக்கவில்லை. வழியில் முதியவர் ஒருவர் வந்தார். நான் அவரை பணிவாக வணங்கினேன். நீடூடி வாழ்க என்று என்னை வாழ்த்தினார் என்றான் அந்த உழவன். இதை கேட்ட அந்த வீரன், அரசே, அந்த முதியவரின் வாழ்த்துதான் இவனை காப்பாற்றியுள்ளது. உயர்ந்த சான்றோர்களின் சொற்கள் விதியையும் மாற்றும் வல்லமை கொண்டவை என்றான். அதை ஏற்றுக்கொண்ட அரசன் அந்த வீரனுக்கும் உழவனுக்கும் பரிசளித்து சிறப்பித்தான். நம் வாழ்வில் சான்றோர்களும் முதியோர்களும் நம்மை ஆசிர்வதிக்கும்படி நாம் நடந்து கொண்டால் விதியையும் நிச்சயமாக நம்மால் மாற்ற முடியும்.